சனி வக்ர பலன்கள் 2024. வக்ரம் என்பது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு மாய உணர்வு. உண்மையில் எந்த கிரகமும் பின்னோக்கி நகர்வது இல்லை. சூரியனுக்கு 5, 6, 7, 8 இருக்கும் கிரகங்கள் பின்னோக்கி சுழல்வது போன்ற அமைப்பினால் ஜோதிடத்தில் இதனை வக்ர பயிற்சி என்று அழைக்கிறார்கள். அந்த வகையில் சனி ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை வக்ரம் அடைகிறார். இந்த சனி வக்ர காலங்களில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வரப்போகும் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி பார்ப்போம். மீன ராசிக்கான சனி வக்ர கால பலன்கள். மீன ராசிக்கு லாபாதிபதி மற்றும் விரையாதிபதியாகிய சனி 12ஆம் வீட்டில் வக்ரம் அடைகிறார். மீனத்திற்கு 7.5 சனி ஆரம்பித்துள்ள நிலையில் விரயஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைவது பெரிய பாதிப்புகளை தருவதற்கு இல்லை. வெளியூர் வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு இப்பொழுது செல்ல முடியும். கிரீன் கார்டு PR எதிர்பார்த்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வேலைகள் நடைபெறும். சிலருக்கு எதிர்பாராத வெளிநாட்டு வாய்ப்பு அமையும். சிலருக்கு திடீர் வேலை இழப்பு, திடீர் வேலை மாற்றம் ஆகியவையும் உண்டு. அக்ரசனியின் 3ஆம் பார்வை 2ஆம் இடமாகிய தன மற்றும் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துள்ள செவ்வாயின் மேல் விழுவதால் வீடு மாற்றம், கட்டிய வீட்டை விற்று வேறு இடத்திற்கு குடிபெயர்வது அல்லது கட்டிய வீட்டை வாங்குவது, குடும்பத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்ற முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இவற்றிற்காக சில செலவுகளும் வந்து போகும். மற்றபடி பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனைகள் இல்லை. வயதானவர்கள் உடல் நலனில் அக்கறை எடுப்பது அவசியம். இல்லையெனில் திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும். மாணவர்கள் படிப்பிற்காக வெளியூர் வெளிநாடு செல்ல நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக ஆன்சைட் போன்ற வாய்ப்புகள் எதிர்பார்த்தவர்களுக்கு இப்பொழுது அது கிடைக்கும். 6ஆம் இடத்திற்கு வக்ரசனியின் பார்வை பழைய கடன்கள் வசூலாகும். வங்கி கடன், லோன் இவற்றை விரைந்து முடிப்பீர்கள். சிலருக்கு புதிதாக வேலை கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக விண்ணப்பித்திருந்த பணியிட மாற்றம் தற்போது கிடைக்கும். வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், பழைய கோர்ட் கேஸ்கள் விரைந்து முடியும். 9ஆம் இடத்திற்கு வக்ரசனியின் 10ஆம் பார்வை கையில் இருக்கும் சேமிப்பை கரைக்கும். எனினும் 3இல் இருக்கும் குருவின் பார்வை அதனை உங்களால் சமாளிக்கக்கூடியதாய் மாற்றும். சொந்த பந்தங்கள், குடும்ப உறவுகள் மற்றும் நெருங்கிய நண்பர்களினால் பொருளாதார உதவிகள் கிட்டும். தந்தையின் உடல் நலனில் அக்கறை தேவை. சிலருக்கு படிப்பு அல்லது வேலை காரணமாக தந்தையை விட்டு பிரிவும், வெகு சிலருக்கு தந்தையோடு அவ்வப்போது கருத்து மோதல்களும் ஆரோக்கியமான விவாதங்களும் வந்து போகும். சிலருக்கு குடும்பத்தினரோடு சேர்ந்து திடீரென்று இன்ப சுற்றுலா செல்ல நேரிடும். பிரயாணங்கள் சற்று அலைச்சலை கொடுக்கும். ஓய்வெடுக்க முடியாத நிலை, நிம்மதியான உறக்கமின்மை, தாம்பத்திய உறவில் சிக்கல், எப்பொழுதும் தொழில் அல்லது வேலை பற்றியும் வருமானத்தை உயர்த்துவது பற்றியும் சிந்தனை வந்து போகும். கிடைக்கும் நேரங்களில் அவ்வப்போது ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. மொத்தத்தில் மீன ராசிக்கு இந்த சனி வக்ர காலம் முதல் சுற்று 7.5 சனியில் இருப்பவர்களுக்கு இந்த 7.5 சனி சற்று சிரமத்தையும், 2வது சுற்று 7.5 சனியில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சிக்கான மாற்றத்தையும், 3ஆம் சுற்றில் இருப்பவர்களுக்கு உடல் நலனில் சில பிரச்சனைகளையும் தருவதாய் அமையும். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்ரகால பலன்கள் தனித்தனியே வீடியோவாக அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ராசி பலன்கள், மாத பலன்கள் மற்றும் பயிற்சிக்கான பலன்கள் அனைத்தும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.